வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கருப்பொருளை உங்கள் கதவை தீரக்க மாட்டோம் மரங்களே, கண்ணை தீரக்க வைத்த கருப்பொருளை உங்கள் கதவை தீரக்க மாட்டோம் மரங்களே. தமிழாம் எனக்கு சிவமயமே உங்கள் பேரிட்ட கலைகளுக்கு இல்ல பயமே. தமிழாம் எனக்கு சிவமயமே இறைவா இந்த மூலகத்திலே பார்த்தாயா? நன்றாக அறிந்து கொண்டேன் சுவாமி. இந்த மூலகத்திலே திரேதா திரேதா துவாபரி என்று சொல்லக்கூடிய 3 யுகங்கள் முடிந்து 4வது யுகமாக கலியுகம் நடந்துகின்றன. இந்த கலியுகத்திலே நீதி அழிந்து விட்டன, நேர்மை அழிந்து விட்டன, தர்மம் அழிந்து விட்டன, அதர்மம் தலைவிரித்து ஆகின்றன. ஆங்காங்கே ஆலயங்கள் அனைத்து அழிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இவற்றை எல்லாம் ஒருவன் மட்டும்தான் செய்து வருகின்றான். யார் தெரியுமா? சொல்லுங்கள் சாமி. அந்த நாத்தாமலை எல்லை கூத்தாச்சிக்குளம் கோமகத்தலை காட்டுக்குள்ளே மயுஸ்தன் என்ற ஒருவன் வாழ்ந்து வருகின்றான். அவன் என்னை நோக்கி தவம் இருந்தான். நான் அவனுக்கு காட்சி கொடுத்து, மயுசா உனக்கு என்ன வரும் என்று கேள் என்றேன். அதற்கு அவன் என்ன வரும் கேட்டான் தெரியுமா சக்தி? இந்த உலகத்திலே யாராலும் எவனாலும் எவன் ஒருவனாலும் எனக்கு சாவே நேரிடக்கூடாது, எனக்கு சாகாத வர வேண்டும், சாகாத வர வேண்டும், சாகவே கூடாது என்று வரத்தை கேட்டான். அதே மயுசா, இந்த உலகத்திலே பிறப்பதும் இறப்பதும் உலக மரபடா, அதை விடுத்து வேறு ஒரு வரம் கேள் என்றேன். அதற்கு என்ன வரம் கேட்டா தெரியுமா சக்தி? ஒரு வயதான முதியவனுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகள் பிறக்க வேண்டும். அந்த 7 குழந்தைகளும் 7 ஊரிலே குடிகொண்டு 7 சக்திகளை ஒன்று சேர்ந்து வந்தால் அழிக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டான். நானும் அந்த வரத்தை கொடுத்து விட்டு அந்த வரத்தை பெற்றுக் கொண்டவன் அந்த நாத்தாமலை எல்லை கூத்தாச்சிக்குளம் கோபுரத்தலை காட்டுக்குள்ளே ஆண்டு வந்து ஆண்கள் வர்க்கத்தை எல்லாம் அழித்து வருகின்றான், பெண்கள் கற்பை எல்லாம் சூறையாடி வருகின்றான். அவனை எப்படி விட்டுவிட்டால் மனிதர்கள் வர்க்கத்தை அழித்திடுவான். ஆகவே அவனை அழிப்பது உணர்வு உருட்டு சக்தி. சாமி, இந்த உலகத்தில் ஆட்கள் அழித்தல் காற்றல் முக்கொடுக்கு தலைவனாக விளக்கப்படும் தாங்களே இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் எங்கு பிறக்க வேண்டும், எங்கு வளர வேண்டும், என்ன பணியை செய்துவிட்டு தாங்கள் பாதம் வந்து சேர வேண்டும். சக்தி சாமி, அந்த உலகத்திலே தென் பகுதியில் உள்ள கோட்டையை மையமாக வச்சு ஆண்டவன் கோட்டை பெருமாள். உண்மைதான். அவனது மனைவி கோட்டை கருப்பாயி. கோட்டை பெருமாளுக்கோ வயது 60, கோட்டை கருப்பாய்க்கோ வயது 50. இந்த இரு முதியவர்களுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிரசவிக்க வேண்டும் சக்தி. இந்த 7 பெண் குழந்தைகளும் எங்கு அமர வேண்டும் சக்தி? சாமி, முதலாவது பிறப்பாக அந்த நாத்தாமலையிலே, நாத்தாமலை எல்லையிலே நாத்தாமலை முத்து மாரியமாக பிறக்க வேண்டும் சக்தி. இந்த உலகத்தில் முதல் பிறப்பாக நாத்தாமலை பகுதியில் வாழக்கூடிய முத்து மாரியாக அவதாரம் எடுக்கிறேன். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூரிலே, திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் முத்து மாரியமாக பிறக்க வேண்டும் சாமி. இந்த உலகத்தில் இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையில் வாழ
வாழக்கூடிய திருவப்பூர் முத்து மாறி என்று அவதாரம் எடுக்கிறேன். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் மகாபாயாக பிறக்கின்ற சக்தி. இந்த பூலோகத்தில் மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் வாழக்கூடிய கொன்னையூர் முத்து மாறி என்று அவதாரம் எடுக்கிறேன். நான்காவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? நான்காவது பிறப்பாக இருந்தவட்டி எல்லையிலே இருந்தவட்டி முத்து மாரியமாக பிறக்கின்ற இந்த பூலோகத்தில் நான்காவது பிறப்பாக இருந்தரப்பட்டி எல்லையில் வாழக்கூடிய இருந்தரப்பட்டி முத்து மாறி என்று அவதாரம் எடுக்கிறேன். ஐந்தாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வயிற்றமேல் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நோய் நொடி தீர்க்கக்கூடிய வைத்தூர் முத்து மாரியமாக பிறக்க. அப்படியாகட்டும் சுவாமி. தாங்கள் சொன்ன மாதிரி இந்த பூலோகத்தில் ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் வாழக்கூடிய வைத்தூர் முத்து மாறி என்று அவதாரம் எடுக்கிறேன். ஆறாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? ஆறாவது பிறப்பாக கண்ணபுர எல்லையிலே கண்ணனூர் மகமாயாக பிறக்க வேண்டும் சக்தி. இந்த பூலோகத்தில் ஆறாவது பிறப்பாக கண்ணபுர எல்லையில் வாழக்கூடிய கருமாரியாக அவதாரம் எடுக்கிறேன். ஏழாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? ஆறு கண்ணிக்கு விளையகண்ணி ஏழாவது கண்ணியாக அந்த கொள்ளிடம் காவிரி கரையோரமாக சமயபுர எல்லையிலே சமயபுரம் ஆரியமாக சுவாமி, இந்த பூலோகத்தில் ஏழாவது பிறப்பாக சமயபுர எல்லையில் வாழக்கூடிய சமயபுரத்தாலாக வருகிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த தெலுங்காவரி சீமையில் வாழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கர்ப்பத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லைக்கோட்டில் அமர வேண்டும். முதல் பிறப்பாக நார்த்தாமலை பகுதியில் வாழக்கூடிய நார்த்தாமலை முத்து மாறி, இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையில் வாழக்கூடிய திருவப்பூர் முத்து மாறி, மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் வாழக்கூடிய கொன்னையூர் முத்து மாறி, நான்காவது பிறப்பாக இருந்தரப்பட்டி எல்லையில் வாழக்கூடிய இருந்தரப்பட்டி முத்து மாறி, ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் வாழக்கூடிய வைத்தூர் முத்து மாறி என்று ஆறாவது பிறப்பாக கண்ணபுர எல்லையில் வாழக்கூடிய கருமாரியாக அவதாரம் எடுக்க வேண்டும். இந்த 7 பிறப்பாக சமயபுர எல்லையில் வாழக்கூடிய சமயபுரத்தாலாக பிறக்கின்றேன். ஆனால் எனக்கு துணையாக யார் வருகிறார்கள்? சக்தி. சாமி, இந்த உலகத்திலே நீ மாநில பிறப்பெடுக்கும் பொழுது உனக்கு ஆபத்து நேரும் பொழுது அந்த அழகர் இருக்கின்ற பயத்தாமணி விதை இருப்பனும் கொல்லிவன் இருக்கின்ற சின்ன இருப்பனும் உனக்கு காவல்துறையாக வந்து சேர்வார்கள் சக்தி. சாமி, இந்த பூலோகத்தில் இந்த தாயானவள் 7 பிறப்புகள் பிறக்க வேண்டும் என்றாக மகன் பெரிய கற்பையும் மகன் சின்ன கற்பையும் எனக்கு துணை வர வேண்டும் என்றால் இந்த 7 சக்திக்கும் இந்த 7 முத்து மாறிக்கும் இந்த 7 கரகத்துக்கும் உயிர் கொடுத்தால் மானிட பிறப்பாக பிறக்கின்றேன். நிச்சயமாக அப்படியாகட்டும். தாயே ஆயு மகமாகி 1000 கண்மொழியாலே வேப்பிலே காரி விளையாடும் உத்தமியே பத்திரியே தாயே முத்தாலம்மா, தாயே பகவதி அம்மா, தாயே தொட்டுச்சி அம்மா, தாயே இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை, எனக்கு மாங்கலை பிச்சை கொடு, திருமணமாக மட்டும் போதுமா, குழந்தை செல்வம் இல்லை, குழந்தைகள் என்றால் எப்படி பேசுவார்கள், மலரி என்று ஏசுவார்கள், மலரி என்ற பட்டம் நீங்க வேண்டும், புத்திரவதி பட்டம் பெற வேண்டும், நான் பெற்ற குழந்தை நாளொரு மேனியும் பொழுது வளர வேண்டும், உன்னை எண்ணி எண்ணி வருதுகின்ற பக்தர்கள் முன்னிலே இந்த 7 கரகத்திற்கும் சக்தி வளர்க்கின்றேன். எங்கே மகனே? மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, ஓடி வர வேண்டும் அப்பா, ஓடி வர. ஹலோ, இந்த தூங்குறவங்கள எழுப்பிடுங்க. யாருமே தூங்கக்கூடாது. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரும் தூங்கக்கூடாது. ஆத்தாவை அழைக்கிற நேரத்தில் யாருமே தூங்கக்கூடாது. தூங்க எழுப்பிடுங்க. ஆண்கள் அப்படியே கை தட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணணும். பெண்கள் குழந்தை சத்தம் போட்டு கும்மி அடிச்சு ஆத்தாவை அருளாடி மனசுல நினைச்சு இந்த கரகத்தை தொட்டு ஆடுனா அவங்களுக்கு பிடிச்ச கரகம்லாம் விளம்பரம் ஐதீங்க. அதனால ஆத்தாவை அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் அப்படியே ஆரவாரம் சத்தம் பண்ணுங்க. இந்த நேரம் இந்த 7 முத்து மாறி கிரகம் அழைக்க போகின்றோம். அதனால தயவுசெய்து கை கட்டாதீங்க. காலில் செருப்பு இருந்தா செருப்பை கழட்டி விட்டுருங்க. ஆடி வரும் சாமி ஆடி வரும் பக்தர்களை யாரும் அடக்கி வைக்க வேண்டாம். அவ ஆடி வந்து துள்ளி வந்து இந்த கருப்பசாமி இருக்கின்ற இந்த எல்லைகளே இந்த 7 கரகத்தை கையால் தொட்டு ஆடணும்.
அதனால தூக்குற எழுப்பிடுங்க தம்பி, அவங்க எழுப்பிடுங்க. ஆத்தாக்கு பிடித்தது குலவ சத்தமும் கும்மி சத்தமும் கொட்டு சத்தமும் மேலம் சத்தமும் தான். அதனால எல்லாம் குலவை ஓட்டு கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே. இல்ல கைதட்டுங்க, அப்படியே கைதட்டுங்க. ஆத்தனை அழைக்கிற நேரம் அந்த நேரம் கைதட்டி ஆத்தனை அழைக்க வேண்டும். தாயே அம்மா அன்னை உமையவரே ஆதிவராசக்தியே அழைக்கின்ற குரலுக்கு ஓடி வர வேண்டும் தாயே அம்மா. தாயே அழைக்கின்ற குரலுக்கு ஓடி வந்து கரகத்தை எடுத்து உன் அடையாளத்தை காட்ட வேண்டும். அம்மா ஓடி வா. அத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே தாயே சார்ந்த பெரியவர்களே, ஆண்கள் எல்லாம் கைதட்டி விசிலடிங்க, பெண்கள் எல்லாம் கும்மி சத்தமும் குளவு சத்தமும் போடுங்க. அந்த ஆத்தா பகமாய்க்கு கும்மி சத்தம் குளவு சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படினால எல்லாம் கைதட்டுங்க, ஜோரா ஒரு முறை கைதட்டுங்க. இந்த கலையத்திற்கு ஆரம்பிங்க. தாய் கையில் இல்லாம தலைமைச்சு ஆட வேண்டாமா? அந்த 700 தெய்வமும் குடிகொண்டு இருக்கும் முத்துமாரி தாயே வாடா, ஆடி வர வேணும்டா. அம்மா ஆண்கள் எல்லாம் விசிலடிங்க, பெண்கள் எல்லாம் குளவு சத்தம் போடுங்கம்மா. இந்த எல்லை ஆட்டத்துக்கு அந்த கருப்பசாமி நீ துள்ளி வர வேணுமடா. 3 கரைகள் இருக்கிறது. திருவப்பூர் தாயம், நார்த்தமலை அம்மா தாயம், பொன்னையூர் தாயம், 3 கரம் இருக்கப்பட்டிருக்கிறது. 4 கரம் இருக்கிறது. உன் அடையாளத்தை காட்டி உன் அங்க மதலையா தாயே ஓடிவாமா. அல்லை கெட்டுமா மாறி, அல்லை கெட்டுமா காதங்க எழுவரா, அல்லை கெட்டுமா, அல்லை கெட்டுமா மாறி, அல்லை கெட்டுமா காதங்க எழுவரா.
உன்னை அழைக்கின்றவன் ஓடிவாமா தாயே. அப்படி பெண்கள் எல்லாம் கொஞ்சம் புலவ சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணுங்கம்மா. ஆத்தா அழைக்கின்ற நேரத்திலே ஆத்தாவுக்கு பிடிச்சது கும்மி சத்தம், புலவ சத்தம், விசில் சத்தம், இதெல்லாம் ஆத்தாவுக்கு பிடிக்கும். இதை கொடுத்து இந்த கரகத்தை எடுத்து ஆடினா அவங்கள பிடிச்ச கரகம்லாம் விளைவிடும். அதனால எல்லாத்துக்கும் சாமி வந்துடாது. அத்தா ஓடிவாமா தாயே. அன்பான ஆடக்கலரசிகளே, அங்க படுத்துறவங்க அப்படி எழுப்பிடுங்க. கரகத்தை எடுத்தாருன்னா கிரகமே போயிருக்கணும் ஒரு ஐதீகம் இருக்கு. காலில் ஏதோ செருப்பு போடாதீங்க. அந்த ஆயை நினைச்சுக்கிட்டு வந்து இந்த 3 கரகத்தை வந்து எடுக்கணும். அங்க படுத்துருக்கோம் எழுப்பிடுங்கம்மா. அந்த தலையில முக்காடு போட்டு ஆத்தாக்கு பிடிச்சது கும்பி சத்தமும் குளவு சத்தம் வந்த நம்ம ஊர் இளைஞருக்கு கருப்பசாமி மனமறங்கி ஆடி வர வேணும். உனக்கு நெத்திக்கு நிலவாளே, நெத்திக்கு நிலவாளே, சங்குநாதே, நெற்றிக்கு நிலமாலே, உனக்கு நெற்றிக்கு நிலமாலே, நெற்றிக்கு நிலமாலே, நிறுத்தமோடு சங்குநாதா. அண்ணனுக்கு நிலவாளே அக்னி நட்சத்திரம் எப்பதான் காயமோ தன் பிள்ளைகள் மறுமையில வாராங்களே ஆத்தா இந்த 1 மணி நேரம் நெய்வேத்தி எதுவும் வளைக்காம ஈரத்துணி வயிற்றுல கட்டிட்டு அந்த கொடியிடம் கரையில உட்காந்து சபை வளர்த்தார்.
அவன் சத்தியமான கரகம், இந்த சமயவர்த்த கரகம், இந்த கரகை யாருக்கு கொடுத்து வைக்கிறது? சாந்தா சமயபூரோ சமயபூரோ உங்களோட கருப்பசாமி கோயில் வாசல்ல இந்த அத்த சாமத்தில் ஆத்தா மகனை ஏறி வந்திருக்கா. அப்படியே இந்த 7 கரகமும் போய் கூட்டிட்டு போய் கோயிலை சுத்திட்டு தீபாவளி மட்டும் காட்டுங்க, திருநூறு போட்டாதீங்க. நாங்க திருநூறு போட்டு இறக்கிறோம். ஆத்தா அப்படியே இந்த 7 கிரகம் கோயிலுக்கு போயிட்டாங்க. இந்த 7 கிரகமும் அப்படி கோயில வளம் வந்து ஆத்தாக்கு தீபாவளி இங்க ஆடி வந்துடணும். ஒரே விழா சொந்தக்காரன் அப்படி கூட போயிட்டாங்க. மாரிகமா மாரிகமா மக்கள் கூரை நீக்க ஓடிவா. போங்க
பேர் சொல்ல முதலாவது கரகமாக அந்த நாட்டாமை முத்துமாரி கரகம் நாட்டாமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி தாயே இந்த கரகம் எடுத்து ஆடி ஒரு சொந்தக்காரங்க கூட வாங்க விபூதி வைக்கிற கீழே விழுந்துருவாங்க கொஞ்சம் வாங்கம்மா முன்னாடி கரகம் எடுத்து ஆடி ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி வாங்க தயவுசெய்து வாங்கம்மா நம்ம ஆளுங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது கரகமாக திருவப்பூர் கரகம் திருவப்பூரே எல்லாம் விட்டு ஓடி வர ஆடி நான்காவது கரகமாக இருந்தவட்டி எல்லாம் விட்டு மூஞ்சல தண்ணி அடிச்சு விடுங்க சொந்தக்காரங்க முன்னாடி வாங்க இறக்குற நேரம் விளையாட்டு விஷயம் இல்ல மூஞ்சல தண்ணி அடிங்க மூஞ்சல தண்ணி அடிங்க என்ன இருக்கு இறக்குற நேரத்துக்கு தயவுசெய்து ஆடி வர சொந்தக்காரங்க முன்னாடி வாங்க கோச்சிக்காம வாங்க முன்னாடி நம்ம ஆளு ஆடிட்டு இருக்காங்க யாராவது கீழே உள்ள அசம்பாத பிடிச்சல யாரும் பொறுப்பு கொஞ்சம் முன்னாடி வாங்க ஐந்தாவது கரகமாக முத்துமாரி கரகம் தாயே வைத்து ஒரு எல்லை விட்டு ஆடி வர ஆறாவது கரகமாக கண்ணமூரே எல்லை விட்டு ஓடி வர அண்ணே இந்த ஏழாவது கரகம் சமயபுரத்தா கரகம் ஒரு சின்ன பிள்ளை இறங்கி ஆடி வந்திருக்கா எல்லாருடைய கை தட்டலாமே வருஷம் வேற திருவிழா கும்பிடுவோம் ஆத்தாக்கு நன்றி செலுத்துறதெல்லாம் கொண்டாடி இருக்கோம் இந்த பெண்கள் கை தட்டுங்க எல்லாம் கை தட்டி விசில் அடிச்சு ஆரம்பத்தில் ஆத்தா எப்படி துள்ளி குதிச்சு ஆடுவா ஆரம்பமா சமயபுரத்தை ஆரம்பே சமயபுரா சமயபுரா ஓடி
அம்மா தாயே சமய வளர்த்தா தாயே மகமாயி மீண்டும் இந்த கரகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி வந்து சாமி அழைப்பாங்க. அதனால யாரும் கரகம் வீட்டுக்கு போயிட வேண்டாம். மீண்டும் சின்ன கருப்பு சாமி பெரிய கருப்பு சாமி வந்து சாமி அழைப்பாங்க. அதை யாரும் வீட்டுக்கு செல்ல வேண்டாம். திரும்பவும் இதே போல சாமி 7 கரகம் ஒன்று சேரணும். ஆக சக்தி நீ கேட்டது போலவே இந்த 7 கரகத்திற்கும் சக்தியை உண்டாக்கியாச்சு. என்னுடைய சந்தேகம் தெரிந்து விட்டது. தாங்கள் சொன்ன மாதிரி இந்த பூலோகத்தில் தெலுங்காவரி சீமையில் வாழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கர்ப்பத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்து தாங்கள் சொன்ன பணியை செய்துவிட்டு விடுகிறேன். எனது பகுதி சித்தி உனக்கு அளிக்கின்றேன். அப்படியாகட்டும். இப்பொழுது வெற்றி உனக்கு. ஓம் சக்தி. பூலோகத்தில் ஈசத்தை கட்டிய பிரகாரம் 7 பிறப்பாக பிறந்து 7 எல்லைக்கோட்டில் அமர்ந்து இந்த 7 சக்தி ஒரே சக்தியாக்கி மகமாய் என்று பெயர் எடுத்து ஆண்டவரை வதம் செய்துவிட்டு பிறப்பாக சேர வேண்டும். இந்த பூலோகத்தில் 7 முத்து மாரியும் அவதாரம் எடுக்க வேண்டுமென்றால் எங்கு செல்ல வேண்டும்? முத்து மாரியம் மண்ணுக்கு திருநாளா